நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான நெத்திலி கருவாடு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி மைல்டான சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நெத்திலி கருவாடு. நீங்கள் என்ன கருவாடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நல்ல அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த கருவாடு முங்குறது அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் இதில் இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆறணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. அது வரைக்கும் நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த கருவாடை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கருவாடை சுத்தம் பண்ணுறதுக்கு அதோடைய தலைப்பகுதியை நீக்கிடுங்க. அந்த தலைப்பகுதிக்கு கீழே கருப்பு கலரில் இருக்கும். அதையும் கை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், அந்த மாதிரி அதை எடுக்கும்போது ஈஸியாக வரும். ஏன்னா கருவாடு நல்லா ஊறி இருக்குது. ஸோ சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த வால் பகுதியையும் கொஞ்சமாக அப்படியே கிள்ளி எடுத்துடணும். ரொம்ப நிறையாவும் கட் பண்ணிடக்கூடாது. ஓகே, இதே மாதிரி மீதி இருக்க எல்லா கருவாடையுமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ கருவாடை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதை நல்ல ஒரு 4-5 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் கருவாடை இன்னும் நல்லா சுத்தமாகும். இப்போ நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கருவாடில் கொஞ்சம் கூட அழுக்கு இல்லை. இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. நான் இரும்பு கடாயை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கடாயில் வேணாலும் செய்யலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த ரெசிபிக்கு தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே வதங்கிடும். கருவாடுலேயும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ட்ரையாக பண்ண போகிறீங்கன்னா வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக ஒரு தொக்கு பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணலாம். பொதுவாக இந்த கருவாடு வறுவலுக்கு வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கரம் மசாலா, மல்லித்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் வந்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இது மட்டுமே போதும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 30 செகண்டுக்கு வேக வச்சுக்கோங்க போதும். 30 செகண்டுக்கு அப்புறமா நம்ம கருவாடை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவாடு உடஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி அடியிலேருந்து எடுத்து விட்டு கலந்துக்கோங்க. பொதுவாகவே கருவாடு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா குறைவாயிரும். அதனால தான் நான் 2 கப் எடுக்க சொல்லியிருந்தேன் ஆரம்பத்துலேயே. உங்களுக்கு இந்தளவுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியான கருவாடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கருவாடு வந்து ஒரு 4 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இது வேகணும். இடையிடையில் நம்ம அடியிலேருந்து கொடுத்து கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் தண்ணியும் சேர்க்கலை, அந்த எண்ணெயிலேயே தான் வறுவல் செய்கிறோம். ஸோ இடையிடையில் நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கருவாடு வறுவல் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. இது மட்டும் இருந்தாவே போதும். தயிர் சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி மைல்டான சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.
நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.